மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சரசம்னு சங்கீதம் 104:15 போட்டிருக்கு. பிறகு என்ன, பைபிள்ல தான் இருக்க. நாங்க என்ன டெய்லியா குடிக்கிறோம்? அக்கேஷனா, அப்பப்ப ஏதாவது ஃபங்க்ஷன்னா, ஃபெஸ்டிவல் டைம்ல. இன்னைக்கு பெண்களும் குடிக்கிறாங்க. அவங்களுக்குன்னு தனியா பார் வசதியெல்லாம் கூட இருக்கு. பைபிள்லையும் பெண்கள் குடிச்சதா குறிப்புகள்லாம் இருக்கு. நியாயாதிபதிகள் 13:3 அந்த தூதன் ஸ்திரீக்கு தரிசனமாகி, நீ திராட்சரசம் மதுபானம் குடியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருன்னு சொல்வாரு. இன்னும் தீத்து 2:3 கிரேத்தா தீவு சபையில முதிர் வயது பெண்கள் மதுபானத்துக்கு அடிமைப்பட்டு கிடந்ததா குறிப்பு இருக்கு. ஆனா இதுல எங்கேயும் குடின்னு சொல்லல, குடிக்காதன்னு தான் எச்சரிக்கை. தேவனுக்காக பொருத்தனை பண்ணும்போது, நசரேய விரதம் இருக்கும்போது, ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள போகும்போது திராட்சரசம் மதுபானம் கூடாது. ஜனங்கள் மத்தியில தேவன் காரியங்களை நடப்பிக்கணும்னா ஜனங்களை பரிசுத்தப்படுத்தினாதான் அப்படின்னு யோசுவாக்கு சொல்லுவாரு. அங்க திராட்சரசம் மதுபானத்துக்கு இடமே இல்லை. அமைதியா குடிச்சிட்டு தூங்கிடுவேன், நான் யாரையும் கெடுக்கலன்னு சில சொல்லுவாங்க. நோவா குடிச்சிட்டு அமைதியா தான் படுத்து கிடந்தாரு. நடந்தது என்ன? அவனோட பிள்ளை காம் சபிக்கப்பட்டதுதான் மிச்சம். லோத்து நீதிமான் தான், ஆனா பிள்ளைகளே அவனுக்கு மதுபானத்தை குடிக்க கொடுத்ததா பைபிள் சொல்லுது. அவன் வேண்டாம்னு சொல்லவே இல்லையே, குடிச்சான். என்ன நடந்துச்சு? பிள்ளைகள் தகப்பனோட சேர்ந்து தவறான சந்ததிகளை பெற்றெடுத்தாங்க. தேவனுக்கு துக்கம்தான், வெறுப்பு தான். குடியை கெடுக்குங்கிறது லோத்து குடும்பத்துக்கு சரியா தான் இருந்துச்சு. மதுபானமோ திராட்சரசமோ நல்ல விஷயத்த நடப்பிக்கவே இல்லை. சிந்தையை கெடுக்குங்கிறது தான் உண்மை. மதுபானம் அமளி பண்ணும், மதியை மழுங்க செய்யும், மயக்கம்னு தான் பைபிளே எச்சரிக்கை. நாம உலகத்தார போல மயங்கிலாம் தெரிய முடியாது. தெளிந்த புத்தி வேணும். குடிக்கிறது நமக்கு தகுதியானு யோசிச்சு பார்க்கணும். மற்றவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் வேணும். ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வேணும். நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படி உங்களை பிரித்தெடுத்தேன்னு ஆண்டவரே சொல்றாரு. இந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைக்காக பழைய பரிசுத்தவான்கள், தீர்க்கதரிசிகள், எஸ்ரா, நெகேமியா போன்றவர்கள்லாம் எவ்வளவோ பாடுபட்டாங்க. ரட்சிக்கப்பட்ட நாம எல்லாருமே இன்னைக்கு தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் தான். தேவனுடையவர்கள், சீஷர்கள். சீஷன் தேவனுக்காக வாழணும், தேவனுக்காக காரியங்களை நடப்பிக்கணும். தேவன் கொடுத்த குடும்பம், சபை, ஊழியம் எல்லாத்தையும் கவனிக்கணும். கண்காணி மதுபானம் அருந்த முடியாது, அது தகுதியும் கிடையாது. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம், ஆனால் இப்போ அப்படி வாழவே முடியாது. மதுபானம் மகிழ்ச்சிங்கிறது தப்பு, அது பிசாசனுடைய தந்திரம். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் சங்கீதங்களினாலும் பாடல்களினாலும் ஐக்கியத்தினாலும் மகிழ்ந்திருங்கள்னு பைபிளே சொல்லுது. அதான் உண்மையான மகிழ்ச்சி. ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்தவன் கண்டதுலையும் இன்பம் தேட மாட்டான். அவனுக்கு தெரியும் திராட்சை ரசத்தை விட, மதுபானத்தை விட ஆண்டவருடைய அன்பு தான் அதிக இன்பம் தரக்கூடியதுன்னு.